அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணிட்டே இருக்குங்க. பால் வச்சு சூப்பரா ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளோர் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கார்ன்ஃபிளோர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். அது கூட 1 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃபிளோர் சேர்த்தா கெட்டியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. எல்லாமே நல்லா கலந்துட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சில நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இதை இந்த மாதிரி பாக்ஸ்ல நீங்க மாத்திக்கலாம். இல்ல அப்படின்னா குல்ஃபி மோடு இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் குல்ஃபியா சாப்பிடும்போது. இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நான் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஐஸ்கிரீம் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி ஜாலியா சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.